ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வெல் 2 HP சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் வந்து என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டருக்குள்ளே வந்து தண்ணி இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கணும், நீர்மூழ்கி மோட்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாடி ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா காட்டாது. ஸோ நான் இப்போ திறந்து பார்த்தேன், தண்ணி வந்து இல்லை. அதனால் திரும்ப என்ன பண்ணேன், தண்ணி வந்து ஊற்றி பார்த்தேன். தண்ணி வந்து நிறைய பிடிச்சிது. ஸோ தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து மோட்டரில் வந்து ஆயில் செல் போயிருந்தாலும் போயிருக்கும். சப்போஸ் வந்து மோட்டர் வந்து சூடு ஏறி ஆயில் செல் போயிருந்தாலும் போயிருக்கும். புஷ் அடி வாங்கியிருந்தா கூட ஆயில் செல் வந்து அடி வாங்கிடும். இப்போ என்னங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மோட்டர் வந்து கண்டினியூ வருது, பாடி ஷார்ட் வந்து காட்டலை. மோட்டர் கண்டினியூ வருது, பாடி ஷார்ட் காட்டலை. ஸோ இப்போ மோட்டர் வந்து வைண்டிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல மோட்டர் வந்து ஓட்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இம்ப்ளர் வந்து சுற்றுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஓடில் ஆம்ஸ் அதிகமாக எடுதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இம்ப்ளர் வந்து சுற்றுதான்னு பார்த்தேன், நல்லாவே சுற்றுது. ஸோ இப்போ வந்து மோட்டரை வந்து ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரித்து பார்ப்போம் மோட்டரை. இப்போ வந்து ஓட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி திரும்ப பார்த்தீங்கன்னா பம்பில் வந்து தண்ணி ஊற்றணும் எப்போவுமே. அதனால் பம்பில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயும் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆயில் செல் வந்து போயிடுச்சு. அதனால தான் மோட்டர்லேயும் வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து மோட்டர் வந்து ஓட்டி பார்த்துடலாம். ஓட்டி பார்த்துட்டு எத்தனை ஆம்ஸ் எடுக்குது என்னன்னு பார்ப்போம். மோட்டர் வந்து ஃப்ரீயாக தான் சுற்றுது, ஆனால் வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஓடுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மாட்டியாச்சு. இப்போ வந்து எத்தனை ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்ப்போம். 70 ஆம்ஸ்க்கு மேலே எடுக்குது. ஸோ இப்போ மோட்ரு வந்து வைண்டிங் வந்து பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா புஷ்ஷு போயிருந்தால் கூட ஓடிட்டு தான் அந்த மாதிரி ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். ஆனால் இது ஓடவே இல்லை, வெறும் ஹம்மிங் சவுண்டு மட்டும் வந்துட்டு ஃபுல்லாக 70 ஆம்ஸ் கட்டுது. ஸோ செட்டு தான் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மோட்டர் வந்து கழட்டிட்டு புஷ்ஷையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். செக் பண்ணி பார்த்துட்டு வைண்டிங் வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, கழட்டியாச்சு. இந்த டோரையும் கழட்டிடுவோம். கழட்டிட்டு புஷ் வந்து இம்ப்ளர் சைடு, பின்னாடி டோரு எல்லாத்துலேயும் இம்ப்ளர் வந்து இது புஷ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். இது வந்து புஷ் வந்து நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோர்லேயும் வந்து புஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டோர்லேயும் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ புஷ் வந்து பிரச்சனை இல்லை. அப்போ கண்டிப்பாக வைண்டிங் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மோட்ரு வந்து டபுள் கலராக இருக்குது பாருங்க. ஒரு சைடு கருப்பு, ஒரு சைடு பச்சை. மோட்ரு வந்து நல்லாவே தெரியுது சேத்துல உட்காந்து வந்திருக்கு. இப்போ எதனால் மோட்ரு வந்து இப்படி ஆயிருக்கு அப்படின்னா, சேத்துல உட்காந்து மோட்ரு வந்து சூடேறி ஆயில் செல் போய் தண்ணி ஃபுல்லாக வெளியில் போய் கம்பி வந்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ சேத்துல மோட்ரு உட்காந்துது அப்படின்னாலே சூடேறிச்சுன்னா மோட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த தண்ணி குறைஞ்சது அப்படின்னா ஆயில் செல் வந்து ஹீட்டில் போயிடும். அந்த ஆயில் செல் போயிடுச்சு அப்படின்னா தண்ணி உள்ளே நிற்காமல் இந்த மாதிரி சேத்துலேருந்து மோட்ரு சூடேறி செட்டு வந்து பிடிச்சிக்கும். இப்போ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். மற்ற செட்லாம் வந்து எடுத்தால் வருது பாருங்கள், அந்த ஒரு செட் மட்டும் வரல. அது வந்து தண்ணி குறைஞ்சதுனால அது வந்து மேலே இருந்த செட்டுங்கிறதுனால அடி வாங்கிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேணியில் எங்கேயா இருந்தாலும் சேறு இருக்குது அப்படின்னா மோட்டரை கொஞ்சம் தூக்கியே வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வைண்டிங் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.